அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கணிதம் எண்ணியல்ல தசம எண்களை ஒப்பிடுதல் என்ற டாப்பிக்கிலிருந்து சில பயிற்சி கணக்குகள் பார்ப்போம். இந்த தசமங்களை ஒப்பிடுதல் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, பெரிய எண், சிறிய எண், ஏறு வரிசை, இறங்கு வரிசை, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம இந்த தசம எண்களோட இடமதிப்பு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதை ஒரு டைம் ஞாபகப்படுத்திக்குவோம் பாருங்கள். புள்ளிக்கு தசம புள்ளின்னு பேர். இந்த புள்ளிக்கு இடது பக்கம் இருக்கிற பகுதி வந்து பார்த்திங்கன்னா முழு எண் பகுதி. ஓகேவா? முழு எண் பகுதி. இந்த புள்ளிக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா பின்னம் பகுதி அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இப்போ முழு எண் பகுதியில் அது இடமதிப்பு எப்படி சொல்லுவோம்னா 1, 10, 100, அப்புறம் வரதெல்லாம் 1000, 10,000, லட்சம், 10 லட்சம்னு போயிட்டே இருக்கும். அதேமாரி தசம புள்ளிக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய பின்னம் பகுதியில் 10ல் ஒன்றுகள், 100ல் ஒன்றுகள், 1000ல் ஒன்றுகள் அப்படின்னு பின்னம் பகுதி வரும். ஓகேவா? சரி, இன்னொரு விஷயம் இதில் தெரிஞ்சுக்கங்க. பின்னம் பகுதியில் ஒரு எண்ணுக்கு கடைசியாக பின்னாடி எத்தனை ஜீரோ போட்டாலும் அதுக்கு மதிப்பு இல்லை. ஓகேவா? அதேமாரி முழு எண் பகுதியில் நம்பருக்கு முன்னாடி எத்தனை ஜீரோ போட்டாலும் அதுக்கு மதிப்பு இல்லை. ஆனால் முழு எண் பகுதியில் பின்னாடி இந்த இடத்துல ஜீரோ போட்டால் மதிப்பு உண்டு, இடமதிப்பு மாறிடும். அதேமாரி பின்னம் பகுதியில் முன்னாடி நீ பூஜ்ஜியத்தை சேர்த்துனீன்னா அதுவும் இடமதிப்பு எல்லாத்தையும் மாற்றி விட்டுரும். அதனால் அந்த மாதிரி தவறுகள் நம்ம செய்யாமல் பார்த்துக்கணும். ஓகே ரைட். அடுத்தது தசம எண்களை ஒப்பிட்டு பெரிய எண் சிறிய எண்ணை காண்க அப்படிங்கிறாங்க. நீ இதில் வந்து குறி போட்டால் போதும். கிரேட்டர் தென், ஸ்மால் தென், அப்புறம் ஈக்குவல் என்ற குறி மட்டும் போட்டால் போதும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 தசம எண் கொடுத்துக்கிறாங்களா? இதில் நீ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா முழு எண்ணை மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள். முழு எண்ணில் எந்த எண் பெரிய எண்ணோ அந்த எண் தான், அந்த தசம எண் தான் பெரிய எண். எந்த தசம எண்ணில் முழு எண் சிறியதாக இருக்கோ அந்த தசம எண் சிறிய எண் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இதில் 42 இருக்குது முழு எண், இதில் 36 இருக்குது. அப்போ எது பெரியது? 42 தானே பெருசு. அதுக்கு மேலே நீ எந்த இடமதிப்பையும் நீ பார்க்க தேவையில்லை. இப்போ 42.65 அப்படிங்கிற தசம எண் பெரிய எண். ரைட். அடுத்த கணக்கு பாருங்கள். 0.43, 0.83. ஓகேவா? அப்போ முழு எண் பாருங்கள், இதில் 0, இதில் முழு எண் பாருங்கள் 0. ஓகேவா? அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. 0, 0ன்னு எதுவுமே இல்லை இல்லையா? அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பின்னம் பகுதியில் புள்ளியிலிருந்து ஃபஸ்ட்டு 10ல் ஒன்றுகள் இடமதிப்பு பார்க்குறீங்க 4. இதில் போய் 3 பார்க்கக்கூடாது, இதில் 4 பார்த்து இதில் 3 பார்க்கக்கூடாது. ஏன்னா கேட்டிங்கன்னா இதனோட இடமதிப்பு 10ல் ஒன்றுகள், இந்த 3ஓட இடமதிப்பு 100ல் ஒன்றுகள். அப்போ இது 10ல் ஒன்றுகள் இடமதிப்பை பார்க்குறோம்னா இதுலேயும் 10ல் ஒன்றுகள் இடமதிப்பை பார்க்கணும். அப்போ இதில் 4, இதில் பார்த்தீங்கன்னா 10ல் ஒன்றுகள் எத்தனை? 8. அப்போ 4 பெருசா 8 பெருசானா 8 தான் பெரியது. அப்போ இந்த தசம எண் தான் பெரிய எண். ஓகேவா? சரி, ரைட். அடுத்தது 9.005, 9.0005. இதில் எது பெரிய தசம எண் கண்டுபிடிக்கணும். முழு எண்ணை ஃபஸ்ட்டு பாருங்கள் 9. இதில் முழு எண்ணை பாருங்கள் 9, 2 ஈக்குவலாக இருக்குது. சரி, தசம எண்ணுக்கு வாங்க. இதில் 10ல் ஒன்றுகள் 0, இதுலேயும் 10ல் ஒன்றுகள் 0. சரி, அடுத்தது 100ல் ஒன்றுகள், இதில் 0, இதுலேயும் 100ல் ஒன்றுகள் 0. ஓகேவா? சரி, 1000ல் ஒன்றுகள் இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 1000ல் ஒன்றுகள் எத்தனை? 0. அப்போ இதில் 5 பெருசா 0 பெருசான்னு கேட்டால் 5 தான் பெருசு. அப்போ இந்த எண் தான் பெரிய எண். அப்போ இந்த அதாவது பூஜ்ஜியத்துக்கு மதிப்பில்லை அப்படிங்கிற சொல்கிறது இதில் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சரி, ரைட். இதுக்கு அதாவது எந்த இடமதிப்பில் வந்து பெரிய எண்ணுக்கு சிறிய எண்ணு கண்டுபிடிச்சிட்டோமோ அதுக்கு பின்னாடி இருக்கிற எண்ணை நீ பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. ஓகேவா? சரி, அடுத்தது 3.57, 3.570. இதில் எது பெரிய எண் எது சிறிய எண் கண்டுபிடிக்க போகிறீங்க. பாருங்கள், முழு எண் பாருங்கள் 3, இதுலேயும் முழு எண் 3 ஈக்குவலாக இருக்குது. சரி, அடுத்தது பின்னம் பகுதியில் வாங்க. 10ல் ஒன்றுகள் இதில் எத்தனை? 5 10ல் ஒன்றுகள் இருக்குது. இதில் எத்தனை இருக்குது? இதுலேயும் 5 தான் இருக்குது. சரி, 100ல் ஒன்றுகள் இதில் எத்தனை இருக்குன்னு பாருங்கள் 7. இதில் 100ல் ஒன்றுகள் எத்தனை இருக்குன்னு பாருங்கள் 7. இதுலேயும் ஈக்குவலாக தான் இருக்குது. சரி, அதுக்கு அடுத்தது ஏதாவது நம்பருக்குன்னா அதான் இந்த எண்ணுக்கு பின்னம் பகுதியில் நம்பருக்கு பின்னாடி எத்தனை பூஜ்ஜியம் போட்டாலும் அதுக்கு மதிப்பு இல்லை தான். அப்புறம் இதுலேயும் நீ எத்தனை பூஜ்ஜியம் போட்டாலும் மதிப்பு இல்லை தான். அப்போ இந்த பூஜ்ஜியத்தை நம்ம நினைக்கவே தேவையில்லை. ஓகேவா? அப்போ என்ன இல்லைன்னா இங்கேயும் ஒரு பூஜ்ஜியம் சேர்த்துனாலும் நம்ம சேர்த்திக்கலாம். அப்போ 2 பார்த்தா எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அப்போ 2 பின்னமும் தசம எண்ணும் ஈக்குவல். ஓகே, அடுத்தது இந்த பின்னத்தை வாங்க. முழு எண் பகுதி பாருங்கள் 55. இந்த இதில் பாருங்கள் முழு எண் பகுதி பாருங்கள் 55. ஓகேவா? சரி, பின்னம் பகுதியில் வாங்க. இதில் ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது பாருங்கள்? 10ல் ஒன்றுகள் 4 இருக்குது. இதில் என்ன இருக்குது பாருங்கள்? 0 இருக்குது. அப்போ இதிலே தெரிஞ்சிருச்சு. அப்போ எது பெரிய எண்? 4 பெருசா 0 பெருசான்னு பார்த்தா 4 தான் பெரிய எண். அப்போ இந்த தசம எண் தான் பெரிய எண். ஓகே, அடுத்த செயல்பாடு ஏறு வரிசையில் அமைத்து மறைந்துள்ள வார்த்தையை கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. ஓகேவா? பாருங்கள், 5 தசம எண்கள் கொடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு தசம எண்ணுக்கும் கீழே ஒவ்வொரு எழுத்து கொடுத்துக்கிறாங்க.
ஓகேவா? ஏறு வரிசையில் அமைத்து அந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தினா அந்த மறைந்துள்ள வார்த்தையை கண்டுபிடிக்கும். சரி, ஃபஸ்ட்டு வந்து ஏறு வரிசையில் அமைப்போம். இப்போ ஏறு வரிசை அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணு படிப்படியாக ஏறிட்டே போகணும், மதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே போகணும் இல்லையா? சரி, அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு சிறிய எண்ணை தான் எழுத போகிறோம். சரி ரைட், இதில் முழு எண்ணை மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள். 14, இதில் 10, இதில் 17, இதுலேயும் 10, இதில் 14. ஓகேவா? இதில் இருக்கிறதுலே மிகச்சிறிய எண்ணு பாருங்கள், முழு எண் 10ங்கிறது தான் சிறிய எண். அப்போ அதில் 2 நம்பர் இருக்குது. அப்போ அதில் எது சிறிய எண்ணுன்னு பின்னம் பகுதியில் பாருங்கள். இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது இல்லையா? அப்போ இந்த 3 இருக்கக்கூடிய இந்த தசம எண் தான் சிறிய எண். இப்போ 10.32, 10.32. ஓகேவா? இதை விட கொஞ்சம் பெருசு ஏறு வரிசையில் போகும்போது அப்படின்னா இது 10.52. ஓகேவா? சரி, முழு எண்ணில் 10ல் முடிஞ்சுதுன்னா ஒரு கிராஸ் பண்ணி வச்சுக்கோ, ஏன்னா அந்த எண்ணை விட்டுட்டு மீதியெல்லாம் பார்க்கலாம் அதுக்காக. ஓகே, அடுத்தது என்ன எது பெரியதுன்னு பார்த்தா 14. இங்கேயும் பாரு முழு எண்ணு 14 தான் இருக்குது இல்லையா? அப்போ இதில் பின்னத்தில் பாருங்கள் 6 இருக்குது, இதுலேயும் 6 தான் இருக்குது. ஓகேவா? அடுத்த எண்ணை பாருங்கள் 3, 9. அப்போ இதில் எது பெரியது இல்லையா? ரொம்ப பெருசு பார்க்கக்கூடாது. இதை பெரியதுன்னு எழுதிட்டீங்கன்னா இதை விட பெருசு இதை எழுத முடியாது நம்ம. அப்போ படிப்படியாக ஏறு வரிசையில் போகும்போது இது ரெண்டில் எது சின்னதோ இதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும் நம்ம இல்லையா? அப்போ 14.63. இதை விட பெரிய எண் இது 14.69. ஓகேவா? சரி, அப்புறம் இது ரெண்டும் முடிஞ்சது. இப்போ அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிறது 17 அப்படிங்கிற முழு எண் இருக்கக்கூடிய பெரிய எண் 17.33. சரி, இதனோட வார்த்தையெல்லாம் எடுத்து போடுங்க. ஃபஸ்ட்டு 10.32, 10.32 எழுத்து பா. அடுத்து 10.52 இதனோட லா. 10.63 இங்கு. ஓகேவா? அடுத்து 14.69 கா. அடுத்து 17.33க்கு இல். அப்போ என்ன மறைந்துள்ள வார்த்தை என்னது? பழங்கள் அப்படிங்கிற வார்த்தை மறைந்திருக்கு. நீ தவறாக ஒரு வேலை போட்டுட்டீங்கன்னா இந்த வார்த்தை சரியாக வராது. ஓகேவா? ஓகே, அடுத்த ஒரு செயல்பாடு பாருங்கள், இறங்கு வரிசையில் அமைக்க அப்படிங்கிறது. இதுலேயும் 5 தசம எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இல்லையா? சரி ரைட், இதில் முழு எண்களை ஃபஸ்ட்டு பாருங்கள். சரி, இறங்கு வரிசைனா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஏறு வரிசைனா எப்படி சிறிய எண்ணிலிருந்து பெரிய வரிசையில் படிப்படியாக ஏறிட்டு போதோ மதிப்போ, அது மாதிரி இறங்கு வரிசைங்கும் போது பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணுக்கு படிப்படியாக அந்த மதிப்பு இறங்கி வரணும். ஓகேவா? அப்போ இதில் இருக்கிறதுலே பெரிய எண்ணை எழுதி அதுக்கப்புறம் படிப்படியாக சிறிய எண் எழுதிட்டு வரணும். ஓகேவா? இதில் பெரிய எண் எதுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? முழு எண்ணை மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு. 75, 79, 75, 74, 79. இதில் எது பெரிய எண்ணாக இருக்கும்? 79 தான் பெரிய எண்ணாக இருக்கும் இல்லையா? 2 நம்பர் இருக்குது 79ன்னு. அப்போ அது பின்னம் பகுதியில் பாருங்கள். 10ல் 1கள் 0, இதுலேயும் 10ல் 1கள் இடமதிப்பு 0. சரி, அடுத்து 100ல் 1கள் இடமதிப்பு பாருங்கள். 100ல் 1கள் 8 இருக்குது, இதுலேயும் 100ல் 1கள் 3 தான் இருக்குது. அப்போ இதில் இருக்கிறதுலையே பெரிய எண் எது? 79.08 தான். இந்த 2ல் பெருசு இதுதான் இல்லையா? அப்போ அதுதான் பெரிய எண் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். 79.08. அதை விட சிறிய எண் இறங்கு வரிசைன்னா அதை விட சிறிய எண் இது இல்லையா? 79.03. சரி ரைட், 79 முழு எண் இருக்கிற மாதிரி இப்போ 2 நம்பர் முடிஞ்சது. ஓகே, அடுத்த 3 எண்கள் இருக்கா? 75.07, 75.06, 74.01 இருக்கா? இந்த 3 எண்களில் இந்த 79.03க்கு அடுத்த சிறிய எண் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த 3 எண்களில் எது பெரிய எண்ணுன்னு பார்க்கணும். அதுதான் இதை விட சின்னதாக இருக்கும் இல்லையா? அப்போ பாருங்கள் 75, 75, 74 முழு எண்ணில் இப்போ 75ங்கிற 2 நம்பர் தான் பெரிய எண்ணாக இருக்குது. இதில் எது பெருசுன்னு பார்த்தா 07, 06. அப்போ 07 தானே பெருசு. அப்போ இந்த எண்ணை அடுத்து இதை விட சிறிய எண் 75.07. அதை விட சிறியது இது 75.06. ஓகேவா? கடைசியாக சிறிய எண் எதுன்னு கேட்டால் 74.01. ஓகேவா? இப்போ இந்த ரிவேர்ஸில் இப்படி சொல்லிட்டு போனீங்கன்னா படிப்படியாக ஏறு வரிசையில் போகும்பாரு. 74.01, 74க்கு அப்புறம் 75.06, 75.06க்கு அப்புறம் 75.06க்கு அப்புறம் 07, 79.03, அப்புறம் 79.08. இந்த 3 விட பாரு, இது 1 இந்த பகுதி 8 இல்லையா? அப்போ படிப்படியாக ஏறு வரிசையில், அப்போ இறங்கு வரிசையில் சொல்லி பார்த்தாலும் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நன்றி.